வெல்கம் பேக் டு பவி vlogs and cooks. இதான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து saree ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கோட பார்ட் 2 வீடியோ இது. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இது ரொம்ப புரியும். அண்ட் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஆச்சு என் வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல எனக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் முக்கியமா போடுறேன். பிகாஸ் நான் யாருமே பார்க்கல, அதை கண்டுக்கல போல, சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வந்து வேற ஏதாவது யோசிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா அவங்க ஒரு கமெண்ட் பார்த்தவனையும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்காகவே நான் அந்த வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து நான் போடுறேன். உங்களுக்காக தான். இன்னைக்கு வந்து டேப் வச்சு எப்படி நம்ம பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு சாரியில எப்படி பின் பண்ணிட்டு பல்லு பிளீட்ஸ் எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோல சொல்றேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமான அஞ்சு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கனாலே போதும், சாரி பிளிட்டிங் முடிச்சிடலாம். மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்லு பிளீட்ஸ், இங்க பின்னாடி வரும்ல அந்த பல்லு பிளீட். செகண்ட் வந்து அபெக்ஸோட மெஷர்மெண்ட். மூணாவது வந்து நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட். நாலாவது வந்து பாடி ரவுண்டோட மெஷர்மெண்ட். அஞ்சாவது வந்து ஃபர்ஸ்ட் பிளீட். ஸோ இந்த 5 மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து லைவா காமிக்கிறேன். இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து சாரியோட முந்தானி பாட்டு இந்த மாதிரி எங்கே பின் பண்ணுவீங்களோ அங்கே வச்சுக்கிட்டு முட்டிக்கு கீழே வர அளவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே பின் பண்ணுவேன், அங்கேருந்து பார்க்கும்போது 46 வருது எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் பிளீட் வருதுன்னா மேலே இவ்வளோ தூரம் வரணும். ஸோ இப்படி வச்சு எல்லாருக்குமே எடுக்க முடியாது. அதனால நம்ம ஃபுல் பாடி எடுத்துட்டு அதை டிவைடட் பை 2 போட்டுட்டு அதுல இருந்து 3ல இருந்து 4 இன்ச்சஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாக்டான பாயிண்ட் கிடைச்சிரும். அடுத்து வந்து ஹிப் மெஷர்மெண்ட். கரெக்டாக நீங்கள் சாரீ இல்லை இன்ஸ்கர்ட் எங்கே கட்டுவீங்களோ அங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்லேருந்து 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம், அப்போ இழுக்கும். ஸோ கொஞ்சம் 5 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஃபோர்த்து மெஷர்மெண்ட் எங்கே பின் பண்ணுவீங்களோ அங்கே வச்சுட்டு பாடி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு உங்களோட நேவல் பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சஸ் கீழே இறக்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ சைடு கவர் பண்ணணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எப்படி மெஷர் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் மெஷர் பண்ணணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு வந்து இந்த சாரியை தான் நம்ம ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். பண்றதுக்கு முன்னாடி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரியை ஃபுல் அயனிங் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் டேப் வச்சு மெஷர் பண்ண போறோம். மெஷர்மெண்ட்ல சாரியில எடுக்கிறதுக்கு வந்து 3 பின்னு போதும். இங்க பாத்துக்கோங்க. இது வந்து என்னோட இப்படி மேல போடுவோம்ல அந்த பல்லுவோட பிளீட். எவ்வளவு மெஷர் பண்ணோம்? என்னோடது 46 பார்த்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளீட் 46 வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டேப் தெரியுதா? 46. அந்த இடத்துல ஒரு சின்ன பின் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட்காக ஒரு பின் போட்டுக்கோங்க. இங்க ஒரு பின் போட்டாச்சா? அங்க இருந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, அதாவது இங்கல இருந்து ஃபுல் பாடியா ஒரு ரவுண்ட் கொடுத்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பின்ல இருந்து அடுத்த பின்னுக்கு அங்க இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துப்போம். அங்க ஒரு பின் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பின். அடுத்து வந்து உள் சுத்து சொல்லுவாங்க, அதாவது இன்னொரு சைடு பல்லு சைடு இல்லாம அடுத்த சைடு எடுத்துக்கோங்க. என்னோட மெஷர்மெண்ட் வந்து 42. அதுல இருந்து நான் வந்து 4 இன்ச்சஸ்ல இருந்து 5 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுக்கிறேன். 48 எடுத்துக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால மிச்சம் பார்ட் 3ல போடுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பை.